நமஸ்காரம். எல்லோரையும் திருக்குள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் உதிக்கும் முன் சில நிமிடங்களில் வானத்தில் ஒரு தனிப்பட்ட அமைதி, ஒரு சர்வ வியாபகமான ஒரு மௌனம், ஒரு இயற்கை சுத்தம் எல்லாமே தங்கியிருக்கும். மனித இனம் 1000 ஆண்டுகளாக ஆய்வு செய்தாலும் அதன் ஆழமான அர்த்தத்தை இன்றும் முழுவதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்திற்கு தர்மசாஸ்திரங்கள் ஒரு சிறப்பு பெயர் தருகின்றன, பிரம்ம முகூர்த்தம். பிரம்மம் என்றால் அறிவின் ஆதாரமாக இருக்கிறது, சுத்தமான ஒரு சாத்விக குணத்தை உடையது. முகூர்த்தம் என்பது நேரம் அல்லது காலம் என்பதை குறிக்கும். பொதுவாக சூரிய உதயத்திற்கு 1 மணி 36 நிமிடங்களுக்கு முன் தொடங்கும் நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலும் இருக்கும். அது சூரியோதயத்தை பொறுத்து அது சில நிமிடங்கள் முன்னாலேயோ பின்னாலேயோ மாறலாம். இந்த நேரத்தில் மனம் மிக தூய்மையாக இருக்கும். காற்றும் உயிர் சத்து நிறைந்ததாக இருக்கும். நரம்பு மண்டலம் சமநிலையில் இருக்கும். அதே மாதிரி மூளை அறிவு சுரக்கும் நிலை இருக்கக்கூடிய ஒரு நேரமானது பிரம்ம முகூர்த்தம். அதனால் முக்காவாசி இந்த நேரம் ஜபத்திற்காகவும் யோகா பண்ணுவதற்காகவும் தியானம் செய்வதற்காகவும் படிப்பிற்காகவும் புனித செயல்கள் செய்வதற்காகவும் உபயோகிப்பது ரொம்பவும் விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி வேதங்களும் உபனிஷத்துக்களும் யோக நூல்களும் ஆயுர்வேதமும் ஒரே செய்தியை தான் சொல்கிறார்கள். உயிரின் விழிப்பு சக்தி உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் இதுவே என்று. இது தத்தாத்திரேயர் சொல்லுகிறார். இந்த முகூர்த்தம் ஆத்ம சத்துவ குணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமாக பிரம்ம முகூர்த்தத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், சத்துவம் அதிகரிக்கும் நேரம்தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்று. அது மட்டும் இல்லை, ஆயுர்வேதத்தில் பிரம்ம முகூர்த்தம் மனிதனின் உயிரை காக்கக்கூடிய, அதே மாதிரி துஷ்ட பித்தத்தை நீக்கக்கூடிய 3 விதமான தோஷங்களை, கபம் பித்தம் வாதம், இது 3ஐயும் சமநிலைப்படுத்துவதற்குண்டான ஒரு வழிமுறைதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்திருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? இது ரொம்பவும் புனிதமான ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த நேரம் மனிதனை பொறுத்தவரையிலும். இது எதற்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இப்போ பிரம்ம முகூர்த்தத்துக்கு கொடுக்கிறார்கள் என்றால், உறக்கம் நீங்கி நம்ம எழுந்த உடனேயே நம்ம மனதில் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சோகமும் இருக்காது, எந்த ஒரு மனசிதறலும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதானது ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி மனது இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன எழுதுகிறீர்களோ உங்களுடைய மனதில், உங்களுடைய எண்ணங்களானது என்ன விதைக்கிறீர்களோ அதுவே நம்மை வழிநடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலேயே இந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜபங்களும் ஸ்தோத்திரங்களும் தியானங்களும் அனைத்தும் ஆழமாக மனத்தில் பதியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் காற்றில் பிராணசக்தி அதிகமாக இருக்கும். அது மூளையின் செயல்பாட்டை பல மடங்கு மேம்படுத்தி கொடுக்கும். அதனாலேயே நினைவு திறன், படிப்பு திறன், மனநிலை சாந்தமாக இருப்பது, அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கும் திறன் எல்லாமே உச்சமடையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் மார்னிங் மைண்ட் இஸ் எ மிராக்கல் மைண்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் பயிலும் 1 மணி நேரம் மற்ற நேரங்களில் 3 மணி நேரம் படிப்பதற்கு சமம் என பண்டிதர்கள் சொல்லுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக செயல்களை செய்ய இந்த நேரம் ரொம்பவும் முக்கியமானது. ஜபத்திற்கு, தியானத்திற்கு, பிராணாயாமம், வேத பாராயணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் செய்தால் 100 மடங்கு பலன் தரும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மூளையில் ஆல்ஃபா வேவ் என்கிற அந்த ஒரு நிலை, அதானது இஇஜி என்கிற ஒரு மூளையை சேர்ந்த ஒரு பரிசோதனை இருக்கிறது. அதை பண்ணி பார்த்ததில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், பிரம்ம முகூர்த்தத்தில் மூளை ஆல்ஃபா நிலையில் இருக்கும். அது ஒரு அமைதி, ஒரு படைப்பாற்றல், தீர்மான சக்தி, ஆன்மீக திறன் எல்லாவற்றையும் அதிகரித்து நாள் முழுதும் ஒரு சாந்தமான நிலையில் நம்மை வைத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல செரிமானம் மேம்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீண்ட ஆயுள். சாஸ்திரங்கள் கூறும்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பவர்களின் வாழ்க்கை நீளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் உடல் எடை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்று சில ஆராய்ச்சிகள் சொல்கிறது. அது எதனாலனா மெட்டபாலிசம் அதிகரிக்கும், உடல் எடை கொஞ்சம் இயற்கையாக குறையும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஹார்மோன் சமநிலை, பிரம்ம முகூர்த்தத்தில் மெலட்டோனின் சரியாக வெளியேறும். கார்டிசால் என்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்ம உடலில் குறைந்து அது கொஞ்சம் ஹார்மோன் லெவல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலேயே நமக்கு மன அழுத்தம் குறையும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆரோக்கியம் மேம்படும். இந்த நேரம் நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்தும். மன அழுத்தம் இல்லாத ஒரு நாளாக அந்த ஒரு நாள் அமையும் நமக்கு. இந்த அமைதி வந்து மனதின் தளர்ச்சியை நீக்கி நாள் முழுவதும் நம்மை உற்சாகமாக வைத்திருக்கும். இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருக்கிறதுனால என்னென்ன ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இந்த நேரத்தில் வந்து மனம் அமைதியாக இருப்பதனால அகங்காரம் குறையும் என்று சொல்லுகிறார்கள். அகங்காரத்தை குறைத்து கொண்டு ஆத்ம ஞானம் வெளிப்படும், ஆத்ம ஞானம் அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கிற மந்திரங்கள் எல்லாமே, பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்து வருவதன் மூலம் அதன் பலன் வந்து 100 மடங்கு அதிகரிக்கும். அதானது நான் சொல்லியிருக்கிற ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரம், இல்லை புருஷர்கள் இருந்தால் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அதே மாதிரி ஓம் நம சிவாய, இல்லை வெறும் ஓம்காரம் மட்டும் சொல்வதன் மூலமும் ரொம்ப அதிகமான பலன்களை அது நேடி கொடுக்கும். தியானம் செய்ய மிக பெரிய ஒரு விசேஷப்பட்ட நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனால் தெளிந்த மனத்துடன் இருப்போம், குழப்பம் இல்லாத மனத்துடன் இருப்போம், சிந்தனை வந்து சுத்தமாக இருக்கும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கும். அந்த நேரத்தில் வேதங்கள் என்ன சொல்கிறது என்றால், பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் தியானம் கர்மவினையையே எரிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் கர்மவினை தீர்க்கணும் என்று நினைப்பவர்கள் அந்த நேரத்தில் எழுந்து ஜெபம் பண்ணுவது ரொம்பவும் சிறப்பான ஒரு பரிகாரமாக அமைகிறது. இந்த நேரத்தில் வானமும் பூமியும் உயிர்களும் ஒரு விதமான சுத்தமான ஒரு உயர்ந்த அதிர்வில் இருக்கும். அதே சாஸ்திரம் சத்துவ குணம் என்று கூறுகிறது. அந்த அதிர்வில் கலந்து கொள்பவனுக்கு ஆன்மீக புத்தி, சமநிலை, அமைதி இவையெல்லாம் கிடைக்கும். ஆன்மீக நன்மைகளை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பொருள் சார்ந்த நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம். இது ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு பாகம். ஆன்மீகம் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையிலேயும் நமக்கு எல்லாம் சாதிக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது. நிறைய ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அதிக உற்பத்தி திறன் இருக்கும் இந்த நேரத்தில். எந்த வேலையை செய்தாலும் நம்ம வேகமாக 3 மடங்கு வேகமாக செய்ய முடியும் என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் தீர்மான சக்தி, அதானது ராத்திரி வந்து படுக்கும் பொழுது ஏதாவது ஒரு குழப்பத்துடன் படுத்தால் இந்த நேரத்தில் எழுந்து நம்ம ஒரு 5 நிமிடம் அதை பற்றி யோசித்தால், மனனம் செய்தால் கண்டிப்பாக அதற்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தெளிவான கரெக்டான ஒரு முடிவிற்கு வர முடியும் என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது. அதனாலே வந்து ஸ்டார்ட் அப் தொடங்குபவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அதே மாதிரி மேலாண்மை நபர்களுக்கும் ஒரு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமானது பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தில் மன தெளிவு உச்சத்தில் இருக்கும். அது சரியான முடிவுகள் எடுக்க தூண்டும், சரியான நேரத்தில் முடிவுகள் எடுக்க தூண்டும், தவறான வாய்ப்புகளை தவிர்த்தல் போன்றவைகளை ஏற்படுத்தி செல்வம் நமக்கு அதிகரிக்க செய்யும். படிக்கிற பசங்களுக்கு, மாணவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. நினைவு திறன் வந்து 3 to 5 மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் நபர்கள் எப்போதுமே வந்து ஒரு அமைதி, ஒரு புன்னகை, ஒரு நம்பிக்கை, ஒரு நிதானமாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள். இதனாலேயே குடும்பத்தில் ஒரு அமைதி, பாசம், உறவுகளுக்குள்ள ஒரு குதூகலம், தம்பதிகளுக்கு நடுவில் ஒரு மகிழ்ச்சி எல்லாம் வளரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து எப்படி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது, நமக்கு எப்படியும் வந்து நல்ல தூக்கமும் அவசியம் தானே மனிதனுக்கு. அதனால் எப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது என்பது ஒரு சவாலாக இருக்கும். அதற்காக சில ப்ராக்டிக்கல் டிப்ஸை இங்கே சொல்கிறேன். இரவு 10 மணிக்குள்ள எப்படியாவது தூங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். மொபைல் ஸ்க்ரீன் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே பார்ப்பதை தவிர்க்கவும். படுக்கைக்கு முன் ஒரு 11 நிமிடம் தியானம்
பண்ண வேண்டும். அலாரம் வந்து 4:30க்கு வைத்து ஒரு 4:15 அந்த மாதிரி எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணவும். விழித்தவுடன் ஒரு கப்பு வெந்நீர் குடிக்கவும். அதற்கு பின் 5 நிமிடம் ஒரு டீப் பிரீத்திங், சுவாசம் பிராணாயாமம் மாதிரி மூச்சு உள்ளே இழுத்து நிதானமாக வெளியே விடவும். ஒரு 10 நிமிடம் ஏதாவது ஒரு நாமம், மந்திரம் ஏதாவது ஜபிக்கவும். அதன் பின் யோகா, தியானம் என்பது பண்ணலாம். நீங்கள் முதல்ல வந்து ஒரு வாரத்தில் 3 நாட்கள் செய்ய ஆரம்பித்து விடுங்கள். இதை செய்தாலே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது ஒரு பழக்கமில்லை, ஒரு ஆன்மீக பரிசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வாழ்வியல் முறை, அது ஒரு மனசக்தி வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய வாழ்க்கையை, மனிதன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம். ரொம்ப பிரபலமானவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களானால் கண்டிப்பாக அவர்கள் ஏர்லி ரைசர்ஸாக இருப்பார்கள். நம்ம பிரதான மந்திரியாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு பெரிய பொசிஷன் ஆளக்கூடிய ஜனங்களாக இருந்தாலும், அதிபர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே வந்து ஏர்லி ரைசஸ், சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அதனால் பிரம்ம முகூர்த்தம் என்பது மனிதனை தன்னிடம் இருந்து ஒரு உயர்த்தி தெய்வத்தின் பக்கத்திற்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை. இந்த நேரத்தில் ஒரு ஜபம், ஒரு யோகா, ஒரு நிமிடம் அமைதி, இது மட்டும் செய்தாலே போதும். வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் உருவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பவர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னது என்று தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மற்றவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் பயனுள்ள ஒரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.